Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் $4,071 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட நீங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும், 1 hour சார்ட்டில் மார்க்கெட் ஹேஸ் டேக்கன் அ சைட்வேஸ் மூமெண்டம். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கோல்டு வந்து ஒரு சைட்வேஸ் உள்ள போயிடுச்சு. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிவ்யூவில் கிளியராக சொல்லியிருந்தேன். என்னென்னா மார்க்கெட் வந்து நோட் பண்ணிக்கோங்க 3,950 to 60 அண்ட் மேலே வந்து 4,100 இந்த லெவலில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாகவும் மேலே இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் லாஸ்ட் வீடியோவில். மேபி அதை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். R1 எவ்வளோனா 4,080 to 4,100. ஏன்னா அது நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸும் 4,100 இருக்கிறதுனால நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் லெவலையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். மார்க்கெட்டு இல்லை இந்த சேனலில் வந்து கீழே ப்ரீச் ஆகிடுச்சு, மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை பிரேக் ஆகணும்னா திருப்பி இந்த லெவல் தான், தட் இஸ் அரௌண்ட் 3,950 60 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ 3,950 இருந்து 3,960 வரைக்கும் திஸ் வில் பி யோர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ பார்த்தீங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இதுதான் நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸாக இருக்கும். இது மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக 3,960 வந்து நமக்கு பாட்டம் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸாக்டாக எங்கே போச்சுன்னா 4,100 ரேஞ்சில் போயிட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது கிளியராக என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இஸ் இன் அ சைட்வேஸ் மூமெண்ட். ஸோ இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கீழே இறங்கினா மேலே ஏறும், மேலே ஏறினா கீழே இறங்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சைடும் போயிட்டு வரும்போது ரீட்டைலர்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் லாஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் தான் வி ஹேவ் டு ஹோல்டு. ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணுறோன்னா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு டைம்னா அது சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ சைட்வேஸ் மோஸ்ட்லி முடிகிற ஸ்டேஜில் என்ன ஆகும்னா மார்க்கெட் திருப்பி ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிடும். ஸோ இது 1 hourல வந்து இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் அண்ட் லெட்ஸ் டேக் திஸ் ஆஸ் நெக் லைன். ஸோ இந்த நெக் லைன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4,070 அந்த ரேஞ்சில் தான் நெக் லைனு. கீழே வந்து 3,009 ஒரு கண்டினியூஷனுக்காக 3,960. ஓகே, அரௌண்ட் 110 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 110 பாயிண்டில் டபுள் பாட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த டபுள் பாட்டமே இங்கே பிரேக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 110 பாயிண்ட் மினிமம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்போ 110 பாயிண்ட்னா 4,070 110 பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 4,180 வருமா. ஸோ $4,180 வந்து நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4,180 எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 4,170 180 அந்த ஒரு 10 பாயிண்ட் பஃபர் வச்சுருக்கோம். மறுபடியும் அடுத்த லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது இல்லாமல் நடுவில் இப்போ ஃபிப் லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ 1 hourல என்ன இருக்குது, மார்க்கெட்டு இந்த சைட்வேஸ்குள்ளே கீழே திருப்பி வர முடியல, தெரியுதுங்களா. இங்கே மார்க்கெட்டு 3,960 பிரேக் பண்ண முடியல, 4,100 பிரேக் பண்ண முடியல, கீழே வர ட்ரை பண்ணிச்சு. ஆனால் 50 to 618 அந்த ரேஞ்சில் வந்து ஃபிப் லெவல்ஸில் வந்து மார்க்கெட் என்ன பண்ண முடியல, அதால் இன்னும் கீழே போக முடியல. ஸோ கீழே போக முடியாதனால திருப்பி அது மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 4,100 பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து we can expect 4,180 as நெக்ஸ்ட் லெவல் ஆஃப். இது வந்து R1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து R2. இதை பிரேக் ஆச்சுன்னா R3 வந்து 4,000, ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 4,300 ஆட் பண்ணும். இப்போது ஃபிப் லெவல்ஸ் இது பார்க்கும்போது எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபிப் எக்ஸ்டென்ஷன் லெவலும் ஸோ என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3. இது ரெசிஸ்டன்ஸ் 3 மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, 4,250 காட்டுது. மற்றது எல்லாமே அதே லெவல் தான், 4,100 4,180 4,250. ஸோ அப்போது உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று காட்டுது, ஃபிப் லெவலும் ஃபிப் எக்ஸ்டென்ஷன்ஸும் அதோட லெவல்ஸும் எல்லாமே காட்டக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் இது தான். ஸோ அப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து இந்த இடத்த உடைக்க முடியல. முக்கியமாக இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 4,000 4,010 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா மறுபடியும் என்ன ஆகிடும், மார்க்கெட் மறுபடியும் 3,960 ரேஞ்ச் வரும். இதை உடைக்க முடியல, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நோக்கி மார்க்கெட் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்லேயும் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ லாங் டேர்மில் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், அது வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க சப்போர்ட்டை இன்னும் மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம
ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஒரு செல்லிங் அட்லீஸ்ட் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் $3,600 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல வந்து என்ன ஆகணும், மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் ஆகணும். இப்போ ஒரு வேளை மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியலை, இங்கேருந்து திருப்பி போகுதுன்னா ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அப்போ இங்கேருந்து போய் ட்ராவல் பண்ணி எங்கே போகுது, அதே 4180 தான். ஸோ அப்போ 4180ன்றது உங்களுக்கு வெர்டிக்கலாகவும் ஹாரிசான்டல் சப்போர்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 4180 தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். ஸோ 4200 வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 4200 வில் பி அவர் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ இந்த டிசைடிங் ஃபேக்டர் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, திருப்பி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும். ஸோ அப்போ மறுபடியும் எங்கள் ஃபைனல் வந்து 4800 தான் உங்களுக்கு ஹை எண்டில் டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இது நடக்கிறதுக்கு முன்னாடி லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ 4180 ஒரு மேஜர் லெவலாக இருக்கும். ஸோ 4200 அது பிரேக் ஆச்சுன்னா லாங் டேர்ம் வியூ தெரியும். இப்போதைக்கு கரண்ட்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு 1 hour சார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது சைட்வேஸ் மார்க்கெட் தெரியுதுங்களா, டெய்லி சார்ட்டில் சைட்வேஸில் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 4180 ரெசிஸ்டன்ஸை ரீச் ஆகணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டுக்கான நிலவரம். ஸோ வரக்கூடிய நாட்களில் எப்படி இது ப்ராக்ரஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ வி@TradeHUL வி டீச் பீப்புள் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுன்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் இதை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. இது இல்லாமல் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டேரெக்டாக கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி ஃப்ரைடே பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவோட டேரக்ட் கிளாஸஸ் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.